ஆக்சுவலாக நான் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நானும் ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் உலக பிரச்சனை, உலகத்தில் எல்லா படத்துலேயும் வாரு, கரப்ஷனு, எங்கே பார்த்தாலும் ஏன் இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் கூட ஏகப்பட்ட பாலிடிக்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ நான் அதை மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு 2014 திங்க் பண்ணி ஒரு 2015 எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நான் 2016 நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்பெனிலே என்னை வேலை எடுத்தது எப்படின்னா, ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துருக்காங்க ஃபாரினில். யார் அப்படின்னா, அவர் பீட்டர் மார்ஷல். யார் அப்படின்னா, அவன் ஒரு ஏலியன்னா நீங்கள் ஒன்றே என்ன இப்படி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. அவன் ஒரு ஜூஸ் எல்லாருமே ஏலியன்ஸ் தான். அவங்கெல்லாம் தான் சொர்க்கத்திலேருந்து கீழே விழுந்த டெவில்ஸ் அப்படின்னு சொல்லி அதை டைரெக்டாக எழுதாமல் இன்டெரக்டாக எழுதியிருந்தாங்க. வானத்துலேருந்து விழுந்த ரக்கை உள்ள ஏதோ ஒன்று விழுந்துச்சு அப்படின்னு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜூஸ் தான். ஜூஸ் எங்கே விழுந்தாங்கன்னா, ஆப்பிரிக்காவில் எகிப்தில் விழுந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் வானத்துலேருந்து வந்தோடனே கடவுள் நினச்சிட்டு அவங்கள ராஜாக்களாக்கி அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்து அவங்க ஆண்டு பார்த்தாங்க. அவங்களால ஆள முடியல. ஏன் அப்படின்னா, அவனுங்க ஃபுல்லாகவே 9ங்க. ஸோ அவனுங்க ஃபுல்லாக மக்களை கரெக்ட் பண்ணி அவனுங்களை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்கள்லாம் இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா, எஜிப்ட்லலாம் ஏகப்பட்டது சண்டை ராஜாவை கொல்ற மாதிரியும், அதாவது ஒரு இராணுவ தளபதியாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த அரீனாலெல்லாம் சண்டை போட்டு அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கை மற்றவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணுறதை மட்டுமே அவனுங்க இது பண்ணிட்டு பார்க்குறவனுங்க. அவனுங்களை அடித்து வெளில அனுப்பிச்சிட்டானுங்க. ஸோ வெளில போன அவனுங்களால் சும்மா இருக்க முடியல. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தா, கவர்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அவனுங்க ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் எழுதி அதே கவர்மெண்ட் சிஸ்டத்தை உலகம் பூரா ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. எங்கே பிரிட்டிஷ் போயிட்டு அவனுங்க தான் பிரிட்டிஷ்லேயும் இருக்கானுங்க. அவனுங்க தான் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் மேக்ஸிமம் இருக்கானுங்க. அவனுங்க கண்ட்ரோலில் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாமே இருக்குது. அவனுங்க தான் ஏலியன் ஜூஸ். அவனுங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேக்கப் ராத்சைல்டு, அப்புறம் ஏகப்பட்ட அந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இலுமினாட்டி பிளட் லைன் எல்லாருமே 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல். 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலை இதில் பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் 2வது தடவை வரப்போகிறாரு. வந்தாருன்னா அவர் தண்டனை கொடுக்க போகிறது இந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு தான். அந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் தான் இலுமினாட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதெல்லாம் தேடினீங்கன்னா கிடைக்காது. இப்போ அது கிடைக்கிது. இப்போ என்ன சொல்லிட்டானுங்கன்னா, நான் இதெல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பித்தோடனே என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணானுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணானுங்க. 2016 பிரச்சனையாக தான் இருக்கேன் என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, கதையை மாற்றிட்டானுங்க. என்ன மாற்றிட்டானுங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த சிம்சன் ப்ரெடிக்ஷன் சொல்லி சிம்சனில் வர எல்லாத்தையுமே நடத்தி காட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதில் வர மாதிரி ட்ரம்ப்பும் ஏலியன்னு அந்த யூஎஸில் ஒரு குறிப்பிட்ட பிளட் லைன் இருக்குது. அந்த பிளட் லைன் சீக்ரெட் பிளட் லைன். அதுலேருந்து தான் யூஎஸ் பிரசிடென்ட் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, எக்ஸப்ட் ஒபாமா. ஸோ அவங்கெல்லாம் ஏலியன்னு சொல்லி காட்டி, நானும் ஏலியன்னு சொல்லி என்னை கொல்றதுக்கு 2018 ட்ரை பண்ணானுங்க. முடியல. அதுக்கப்புறம் சூனியமானுங்கிற பேரில் என்னை கொல்றதுக்கு ஏகப்பட்ட இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சூனியம் வச்சு என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கானோ. 2016 அந்த கம்பெனிலேருந்து வெளில வந்தேன். 17 பிப்ரவரியிலேருந்து என்னை பிடிச்சி செம்ம டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானோ. அதுக்கு முன்னாடியிலேருந்தே என்ன பண்ணிகிட்டு இருந்துக்கானோ எனக்கு தெரியல. சூனியம் வச்சுட்டானுங்க. எனக்கு பிளாக் மேஜிக்குங்கிறது உண்மை, கடவுளுங்கிறது உண்மை. நம்ம அறிவியலுங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை கரெக்ட் பண்ணுறானுங்க. இப்போ இன்டர்நெட்டை பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஃபுல்லாகவே பான் மட்டும்தான் இருக்குது. எங்கே போய் எதை தொட்டாலுமே கடைசியாக ஒரு இமேஜ் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். பான் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம எதை திணிச்சிக்கிட்டே இருக்கோம், எதை பார்க்குறோமோ அதுவாகவே நம்ம மாறுறோம். ஸோ நம்ம மைண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா பணம்னு சொல்லி போய் நம்ம ரொம்ப நம்மளோட கல்ச்சர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, நாசமாக போயிட்டுருக்கு, உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இன்னும் பணம்னு போயிட்டு இருந்தோம்னா நம்மளால் சர்வே பண்ண முடியாது. இந்த உலகத்தை காப்பாற்றணும், ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவனுங்களோட பிளானே என்ன அப்படின்னா, நான் கெட்டவனுங்க, அதாவது இவனுங்களோட சேர்ந்துட்டு நல்லவங்களெல்லாம் கொண்டுட்டேன், இதில் நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை கிடையாது. அவனுங்க 2 பேருமே ஒரே குரூப் தான். அவனுங்களுக்கு இதயம் நடுவில் இருக்கும். அதே மாதிரி அவனுங்களோட பிளட் டைப் வேறு.
அதே மாதிரி அவனுங்க வந்து உண்மையாக சொன்னால் அவனுங்க ஒரு அலிப்பி தான். அவனுங்க வந்து இந்த மாதிரி யாராவது அவனுங்க இன்டர்நெட் கண்டுபிடிச்சது காரணமே என்னென்னா எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுறதுக்காக. நம்ம அனுப்புகிற எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அதில் என்னை ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணிட்டு தானுங்க. இதில் தான் சொல்ல வரேன். அதாவது இந்த உலகம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவனுங்க தான். உலகத்தில் நடந்த வார் எல்லாமே World War I, World War II எல்லாமே அவனுங்களால தான். இப்போ கூட இஸ்ரேல் வார் அவனுங்க தான். ரஷ்யாவையும் வார் எடுக்க சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறதும் அவனுங்க தான். சைனாவில் வைரஸ் பரப்புனதும் அவனுங்க தான். உலகம் பூரா வைரஸ் பரப்பிட்டு இருக்கிறதும் அவனுங்க தான். அவனுங்க பண்ணாததே கிடையாது. அவனுங்களே பண்ணிவிட்டு அதை நியூஸில் வேறு மாதிரி காட்டி வேறு எவனையாவது பண்ணி. ஏன் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் கூட அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அவனுங்களுக்கு ஸ்லீப்பர் செல் எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க. அவங்களோட ஆளுங்க எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அட்டாக் பண்ணிவிட்டு ஒருத்தவன் பேரை சொல்லிடுவானுங்க. இப்போ பாகிஸ்தான்லேயே ஒருவங்க குரூப் என்ன பண்ணுவானுங்க, அட்டாக் பண்ணிவிட்டு நான் தான் பாகிஸ்தான்காரனுங்க தான் அட்டாக் பண்ணோன்னு சொல்லிடுவானுங்க. ஆனால் அது பாகிஸ்தானுக்கே தெரியாது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த மாதிரி வார் கிரியேட் பண்ணுவானுங்க. அதேமாதிரி இந்தியாவில் இருக்கிற அங்கே இருக்கிற இந்தியன் ஆளுங்களே இல்லைனா அங்கே இருக்கிற பாகிஸ்தான் ஆளுங்களையே வச்சு அட்டாக் பண்ணிவிட்டு இந்தியா தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுருவானுங்க. இல்லைனா இவனுங்களே பண்ணிவிட்டு இவனுங்களே வீடியோ அனுப்பிச்சிடுவாங்க, நாங்கள் இந்தியன் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ உலகம் பூரா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான நியூஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்தியானா இந்தியாவில் மட்டுமே ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நியூஸ் வரும். நம்மளும் மற்ற ஸ்டேட்டோட நியூஸ் எல்லாம் ரொம்பலாம் பார்க்க மாட்டோம். அப்படிங்கும்போது மற்ற கண்ட்ரியோட நியூஸ்லாம் இன்னும் ரொம்ப கரெக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த உலகமே அவனுங்க கண்ட்ரோலில் இருக்குது. என்னை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறானுங்க. கொஞ்சம் இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கும் என் குடும்பம் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ.